இன்று நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசுவோடு மிகவும் நெருங்கி பழகி அவருடைய உயிர்ப்பையும் பணிவாழ்வையும் அருகில் இருந்தே அனுபவித்த இயேசுவின் முதன்மை சீடரான புனித பேதுரு ஆதி திருச்சபைக்கு தந்த ஒரு மறையுரைதான் இன்றைய முதல் வாசகம். ஜூத மரபிலே எந்தவொரு உண்மையும் 2 சாட்சிகள் இருந்து நிரூபித்தால்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இதன் அடிப்படையில் தான் புனித பேதுருவும் இறந்தோடமிருந்து அவர் உயிர்த்த பின் அவரோடு உண்டும் குடித்தும் வந்த நாங்கள் சாட்சிகள் என்று சாட்சியம் பகருகின்றார். புனித பேதுருவின் இச்சிறிய மறைவுரை பல மகத்தான உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. நற்செய்தி நூல் உருவாகும் முன்பு இத்தகைய போதனை திருத்தூதர்களின் போதனையாக இருந்தது. இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் விளைவாக நாமும் இன்று உயிர்த்தவர்களாக இருக்கிறோம் என்று பறைசாற்றுகின்றார் புனித பவுல். உடல் தொடர்புடைய உயிர்ப்பை பற்றி பவுல் இங்கே கூறவில்லை. மாறாக ஆன்மீக தொடர்புடைய உயிர்ப்பையே கூறுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து தனது மரணத்தாலும் உயிர்ப்பினாலும் பாவத்தின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்கள் பாவமற்ற ஒரு புதிய வாழ்வு வாழ வழி செய்கிறார். கொலேசிய மக்கள் மண்ணிலக நாட்டங்களிலே அதிக கவனமும் அக்கறையும் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆகவே தான் தூய பவுல் விண்ணகத்தை சார்ந்து வாழுங்கள், ஏனெனில் கடவுளின் வல்லமையும் மாட்சிமையும் நிறைந்த இடம் அதுவே என்று இந்திய வாசகத்தில் சாட்சியம் கூறுகிறார்.
இந்திய நற்செய்தியானது புனித யோவான் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தூய யோவான் இயேசுவின் உயிர்ப்பு விழா வாரத்தின் முதல் நாள் அமைந்தது என்று 20ஆம் அதிகாரத்தில் 2 முறை கூறுகிறார். காரணம், யூதர்களின் இன்றைய நாளை வாரத்தின் முதல் நாளாக கொண்டிருந்தார்கள். இதைத்தான் தூய யோவான் தான் நற்செய்தியில் பின்பற்றி இயேசுவின் உயிர்ப்பை வாரத்தின் முதல் நாளில் அமைத்து யூதர்களின் ஓய்வு நாளாக கருதப்பட்டதை இயேசுவின் உயிர்ப்பு நாளாக மையப்படுத்தி அறிவிக்கின்றார். எனவேதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இறைமகன் இயேசுவின் உயிர்ப்பை நாம் நினைவுபடுத்தி கொண்டாடுகின்றோம். அத்தகைய உயிர்ப்பு நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு பெரிய ஒளியாக விளங்க வேண்டும் என்பதை தூய யோவான் வாரத்தின் முதல் நாள் இருள் சூழ்ந்த வேளையில் இயேசுவின் உயிர்ப்பை கண்டார்கள் என்று கூறுகிறார்.